يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் பிதஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, மாணவிகளே, இந்த அமர்விலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த தலைப்பாக இருந்தாலும் இதை பற்றிய விடயங்களை நாம் அறிந்து கொள்வதென்பது மிகவும் முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தஜ்ஜால் என்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு பாடமாக எடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினை படைத்து இந்த உலகத்திலே எல்லா உயிர்களையும் திறம்பட வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி திறம்பட வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உயிர்களானாலும் கோள்களானாலும் இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் இந்த பொருட்கள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நாள் என்னதான் செய்யும் அழிந்து போகும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அழிந்து போகும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது குல்ல யௌமின், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் என்ன செய்யும்? அழிந்து போகும். கடைசியில் வயபுகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம், இந்த இறைவனுடைய மகத்துவமும் கண்ணியமும் மிக்க அல்லாஹ்வுடைய பொருள் முகம் மட்டும் என்ன செய்யும்? மிஞ்சும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தில் உள்ள எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும்? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், எல்லா பொருட்களும் அழிந்துதான் போகும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் மிஞ்சும் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாமே அழிந்து போகக்கூடிய அந்த நாளை தான் நம்ம எந்த நாள்னு சொல்லும்? மறுமை நாள், யௌமுல் கியாமா, விசாரணை நடைபெறக்கூடிய நாள், தீர்ப்பு நாள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறோம். இப்படி இந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால், இந்த மறுமை நாள் எப்போ வரும்? வெள்ளிக்கிழமை வரும் தானே? அது மட்டும்தான் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க. யஸ்அலூனக அனிஸ்ஸாஹதி அய்யான முர்சாஹா, நபியே மறுமை நாள், தீர்ப்பு நாள் எப்போ வரும்? இந்த மறுமை நாள் என்பது எப்போது வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கேட்டுக்கொண்டே இருந்த பிறகு அல்லாஹ் நபிட்ட சொல்ல இந்த தீர்ப்பு நாள் எப்போது வரும் என்பது யாருக்கு கூட தெரியாது. நபிக்கு கூட தெரியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில வரும். அது எந்த வெள்ளிக்கிழமைன்னு தெரியுமா? இந்த மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை தான் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் எப்போதோ வரும் என்பது தெரியும் தானே? எப்ப வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதை பற்றி அறிவு யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ மறுமை நாள் எப்போது வரும் என்கிற ஞானம் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. சரியா? ஆனால்
இந்த மனித படைப்பை பொறுத்தவரை, மனிதனை பொறுத்தவரை எந்த ஒரு விடயத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும் அவனால திடீர்னு என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதனை பலவீனமான ஒரு அமைப்பிலே படைத்தேன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதனை ஒரு பதறுபவனாக நான் படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் பலவீனமானவனாக, பதறுபவனாக அல்லாஹ் படைத்துள்ளான். அப்போ ஒரு விடயத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது இந்த மர்மை அப்படிங்கிறது வருவதற்கு முன்னால மர்மை நாள் வரப்போகிறது என்பதற்கான சில அடையாளங்கள் என்ன ஆகும், சில அடையாளங்கள் நமக்கு மத்தியில வரும். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மை நாள் வருவதற்கு முன்னால சில சிறிய அடையாளங்களையும் சிறிய பெரிய அடையாளங்களையும் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஏதாவது சிறிய அடையாளங்கள் தெரியுமா? தெரியுமா? என்னெல்லாம் சிறிய அடையாளங்கள் தெரியும்? மர்மை நாள் வருவதற்கு முன்னால வரக்கூடிய சிறிய அடையாளங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் தெரியும்? புரியல. குடிசைகள் கோபுரமாகும், வேற பாலைவனம் சோலைவனம் ஆகும், வேற தஜ்ஜால் வருது சிறிய அடையாளமா, வேற தகுதியற்றவரிடம் ஆட்சி பொறுப்பு, தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வது, பள்ளிவாசலை வைத்து பெருமை அடிப்பது, கடை வீதிகள் பெருகுவது, இப்படி நிறைய சிறிய அடையாளங்களை என்ன பண்ணிட்டே போலாம், தொகுத்து கொண்டே போகலாம். சரியா? ஆனா மறுமை நாள் வருவதற்கு முன்னால தோன்றக்கூடிய பெரிய அடையாளங்கள் 10 யாரு சொல்லியிருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு நமக்கு தொகுத்து தந்திருக்காங்க. சரியா? இந்த பெரிய 10 அடையாளங்கள்ல மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணுதான் என்னது, தஜ்ஜால். பெரிய 10 அடையாளங்கள் யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். புகை மூட்டம், தஜ்ஜால், பேசும் பிராணி, மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3 பூகம்பங்கள், யமன் நாட்டிலிருந்து ஒரு தீப்பந்தம் கிளம்பி அந்த மக்களை எல்லாம் எங்க நோக்கி விரட்டும், மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி விரட்டும். மாஷா அல்லாஹ். இந்த 10 அடையாளங்கள்ல மிக முக்கியமான அடையாளமான தஜ்ஜாலை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சூரா முஹம்மதுல 18வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது ஃபஹல் யன்துரூன இல்லா சாகத அன் தஹ்தியஹும் பக்தா, உலகம் அழியும் நேரம், திடீரென உங்கள்ட்ட உலகம் அழியக்கூடிய நேரம் திடீர்னு உங்கள்ட்ட வருதுதான் நீங்க எதிர்பார்க்குதீங்களா? என்னன்னா திடீர்னு ஒரு நாள் மறுமை நாளா வந்து நிக்கணும்னு தான் நீங்க எதிர்பார்க்குதீங்களா? இல்ல. ஃபகத் ஜாஹ அஷராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துட்டுது. மறுமையினுடைய அடையாளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுது. அவர்களிடம் வரும் பொழுது அப்படி திடீர்னு மறுமை நாளுடைய அடையாளம் வரும் பொழுது எப்படி நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்துட்டு குர்ஆன்ல சொல்லி காப்பிங்க. அப்ப மறுமை நாளினுடைய அடையாளம் வருவதற்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணணும், படிப்பினை பெற்றவர்களாக, நல்லதை நோக்கி முன்னேறியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் 6 விடயங்கள் வருவதற்கு முன்னால, 6 விஷயங்கள் வருவதற்கு முன்னால நீங்க என்ன பண்ணுங்கன்னா நன்மையை நோக்கி முந்தி செல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட 6 விஷயங்களை சொல்லி இந்த 6 விஷயங்கள் வருவதற்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும், நன்மையை நோக்கி முந்தி செல்லுங்கள் அப்படின்னு 6 விஷயங்களை சொல்லி காமிக்காங்க. சரியா? இந்த 6 விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு முதலாவதாக சொன்னது தஜ்ஜாலை பத்தி. யாரை பத்தி? தஜ்ஜாலை பத்தி. 2வதா புகை மூட்டத்தை சொல்லாங்க, இன்னொன்னு அதிசய பிராணியை சொல்லாங்க, இன்னொன்னு சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதை சொல்லாங்க, இன்னொன்னு மரணத்தை சொல்லாங்க, இன்னொன்னு மர்மையை சொல்லாங்க. சரியா? இந்த 6 விடயங்கள் வருவதற்கு முன்னால மனிதன் எதை நோக்கி போணுமா, எதை நோக்கி போணுமா, நன்மையை முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதரும் சரிதான் நமக்கு ஏன் இந்த அடையாளங்களை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் நாம் இதன் மூலம் படிப்பினை பெற்று நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையில என்ன பண்ணணும், மறுமையில என்ன பண்ணணும், வெற்றி பெற்ற மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், தஜ்ஜால் எப்ப வர போறான்? மறுமை நாளுடைய கடைசி அடையாளம், பெரிய அடையாளத்துல தஜ்ஜால் வர போறான். அந்த தஜ்ஜாலை பத்தி நம்ம எல்லாரும் கண்டிப்பா படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணுமா? எப்போ வரப்போற தஜ்ஜாலை பத்தி நம்ம படிக்கணுமா? ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்?
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது தஜ்ஜாலை வந்துட்டு மிகப்பெரிய சோதனையா சொல்லி காமிக்காங்க. இந்த மனித சமுதாயத்திற்கு வந்த சோதனையிலே பெரும் சோதனையை யாரை சொல்லி காமிக்காங்க? தஜ்ஜாலை சொல்லி காமிக்காங்க. அது மட்டுமல்ல, உலகம் எப்போது அழியும் அப்படிங்கிற அறிவு நம்ம யாருக்குமே தெரியாது. எப்போ அழியும், எப்போ அழிய போறோம், எப்போ மேற்கில் சூரியன் உதிக்க போகுது, எப்போ தஜ்ஜால் வர போறோம் என்கிற ஞானம் அது நம்ம சம்பந்தப்பட்டதே இல்லை. நாம் உயிரோடு இருக்கும் போதே யாரு வரலாம்? தஜ்ஜால் வரலாம். தஜ்ஜால் வந்த பிறகு போய் தஜ்ஜாலை பத்தி படிக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகாது, முடியாது. அப்போ மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயுத்தப்படுத்தி வைக்க சொன்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், கத்துக்கணும். அந்த நோக்கத்துல தான் இன்னைக்கு தஜ்ஜால் யாரு, எப்படி இருப்பான், அவன் எங்க இருந்து வருவான் அப்படிங்கிற தகவலை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை பேணணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், இந்த உரையில பார்க்க போறோம். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது தஜ்ஜாலுடைய தன்மைகளாக சில தன்மைகளை சொல்லி காமிக்காங்க. சரியா? இன்னைக்கு எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளுக்குன்னு சில தன்மைகள் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா சில தன்மைகள் இருக்கும் தானே. மைக்கா இருந்தா என்னது, மைக்குக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். கப்பா இருந்தா கப்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். மனிதர்களை பார்த்துப்போமே, இன்னைக்கு நம்ம ஒருத்தங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விதத்துல என்னதான் பண்ணி இருப்போம், வேறுபாடு பட்டிருப்போம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு தஜ்ஜாலுடைய தன்மைகளை பத்தி சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க. சரியா? இப்ப இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது தஜ்ஜால் தான் அப்படின்னு நம்ம மனித சமுதாயம் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது தஜ்ஜாலுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் தடிமனா இருப்பான். தஜ்ஜால் எப்படி இருப்பான்? தடிமனான உடல் தோற்றம் கொண்டவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்னா ஆயாச்சு. எப்படி இருப்பான் தஜ்ஜால்? எப்படி இருப்பான்? தடிமனான உடல் தோற்றம் கொண்டவனாக இருப்பான். இரண்டாவது எப்படின்னா தஜ்ஜால் சிகப்பு நிறமானவனாக இருப்பான். நல்ல பிங்கிஷா ரெட் கலர்ல யார் இருப்பா? தஜ்ஜால் இருப்பான். சரியா? மூன்றாவது தஜ்ஜால் ஒற்றை கண்ணனாக இருப்பான். எப்படி இருப்பான்? ஒற்றை கண்ணனாக இருப்பான். ஃபர்ஸ்ட் பருத்த உடல் அமைப்பு, இரண்டாவது சிவந்த நிறம், மூணாவது எப்படி தஜ்ஜால் ஒற்றை கண்ணனாக இருப்பான். ஒற்றை கண்ணன் சொன்னோன்னு எப்படி புரிஞ்சுக்க கூடாது, ஒரு கண்ணு மட்டும் இங்க இருக்கும்னு புரிஞ்சுக்க கூடாது. சரியா? எப்படி ஒரு கண்ணு மட்டும் இங்க இருக்கும்னு புரிஞ்சுக்க கூடாது. தஜ்ஜாலுக்கு ரெண்டு கண்ணுமே இருக்கும். எப்படி? தஜ்ஜாலுக்கு நம்மள மாதிரி ரெண்டு கண்ணுமே இருக்கும். ஆனா ஒரு கண்ணு எப்படி இருக்கும், நல்ல கண்டிஷன்ல இருக்கும். இன்னொரு கண்ணு எப்படி இருக்கும், சுருங்கிய திராட்சை போன்று கிஸ்மிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் சுருங்கிய திராட்சை. கிஸ்மிஸ் மாதிரி ஒரு கண்ணு பார்வை இல்லாமல் சுருங்கி போய் இருக்கும். சரியா? அப்ப தஜ்ஜால் தடிமனாக இருப்பான், சிகப்பு நிறமுடையவனாக இருப்பான், ஒற்றை கண்ணனாக இருப்பான். அது மட்டுமல்ல, கண்ணுக்கு பக்கத்துல கடினமான ஒரு சதை கட்டி இருக்கும். நிறையவங்களுக்கு சதை கட்டி பார்த்திருக்கீங்களா? அந்த சதை கட்டி ஒரு கண்ணுக்கு பக்கத்துல என்னது தஜ்ஜாலுக்கு இருக்கும். அப்ப எத்தனை அடையாளம் ஆச்சு, எத்தனை தன்மையாச்சு? 4 தன்மையாச்சு. அடுத்து எல்லாரும் பார்க்கும் விதத்துல தஜ்ஜாலுடைய 2 கண்களுக்கு இடையில் காஃப் வாவ் ரா, காஃபிர். சரியா? காஃப் வாவ் ரா, காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். இது எழுத படிக்க தெரியாத அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு அதை என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். சரியா? அதே மாதிரி தஜ்ஜாலுடைய முடியமைப்பு எப்படி இருக்கும்னா சுருட்டையான, எப்படி கேர்லி ஹேர், நல்ல சுருள் முடி உள்ளவனாக தஜ்ஜால் இருப்பான். அடுத்து இன்னொன்னு என்னன்னா தஜ்ஜாலுடைய முடி நிறைய முடியா இருக்கும். சரியா? நிறைய முடி இருக்கும் தஜ்ஜாலுக்கு. புரிஞ்சுதா? 7 அடையாளங்கள் புரிஞ்சுதா? 7 தன்மைகள் புரிஞ்சுதா? என்ன எல்லாம்? தஜ்ஜால் பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பான்? நல்ல தடிமனாக இருப்பான், சிகப்பு நிறமுடையவனாக இருப்பான். வேற என்னது? தஜ்ஜால் ஒற்றை கண்ணனாக இருப்பான். ஒற்றை கண்ணன்னா எப்படி, ஒரு கண்ணு நல்லா இருக்கும், இன்னொரு கண்ணு சுருங்கிய திராட்சை பழம் போன்று இருக்கும். அடுத்து கண்ணுடைய பக்கத்துல என்ன இருக்கும், சதை கட்டி இருக்கும். காஃபிர் அப்படின்னு என்ன பண்ணிருக்கும், 2 கண்களுக்கு இடையில அந்த நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கும், காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். முடி எப்படிப்பட்ட முடியா இருக்கும், சுருள் முடியாக இருக்கும். அது மட்டுமல்ல அதிகமான முடி உள்ளவனாக இருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது பொய் கூறும் இந்த ஒற்றை கண்ணனான தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்காத எந்த நபியுமே இல்ல. இவனுடைய 2 கண்களுக்கு இடையில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த காஃபிர்னு எழுதப்பட்டிருக்க கூடியதை எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எழுத படிக்க தெரியாத எல்லாருக்கும் என்ன பண்ணலாமா, அதை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தஜ்ஜாலுடைய முடி எப்படின்னா மரக்கிளை போன்று இருக்கும். அது மட்டும் இன்னும் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அலை அலையாக இருக்கும். அப்படின்னா நல்ல நீட்டா நேர்த்தியா எப்படி இருக்குமா, முடி அலை அலையாக ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொல்லி காமிக்காங்க. அது மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நான் ஒரு முறை தூங்கி இருந்தேன்,
தூக்கத்துல நான் என்ன பண்ணேன், ஒரு கனவை கண்டேன். தூக்கத்துல அந்த கனவுல நான் கஅபத்துல்லாவை வலம் வருவதாக கனவு கண்டேன். கனவு காணும் பொழுது நான் அந்த கனவுல யாரை பார்த்தேன்னா ஒரு மாநிலமான ஒரு மனிதரை பார்த்தேன். என்ன கலர்? மாநிலமான ஒரு கலர்ல ஒரு மனிதரை பார்த்தேன். அவருடைய தலைமுறை எப்படின்னா அழகாக சீவப்பட்டு படிய வைக்கப்பட்டு இருந்தது. உங்களுடைய தலைமுறை எப்படி இருந்தது? அழகா சீவி நேர்த்தியா படிய வைக்கப்பட்ட தலைமுடியாக இருந்தது. அவங்க தலையை இப்படி தூக்கும் பொழுது அந்த தலையிலிருந்து என்னது, வியர்வை துளிகள் கொட்டின. அப்ப நான் அவங்கள்ட்ட யார் என்று வினவப்பட்ட போது அது யாருன்னு சொன்னாங்க, இவர்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியமின் மகன் ஈசா இருக்காங்கல்ல, ஈசா நபி அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. கொஞ்ச தூரம் நடந்தேன். கொஞ்ச தூரம் நடந்த பிறகு சிவப்பான குண்டான நல்ல சுருட்டை தலையுள்ள வலதுகண் குருடான ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதர் எப்படி இருந்தாருன்னா நல்ல திராட்சை கொத்தா இருக்குமில்ல, அந்த திராட்சை கொத்தாக இருக்கக்கூடிய திராட்சையில துருத்திய ஒரு திராட்சை மாதிரி ஒரு கண் எப்படி இருந்தது, ஒரு கண் குருடாக்கப்பட்டிருந்தது, ஒரு கண் வந்துட்டு ஒர்க்கில்லாம இருந்தது. இது யார் என்று கேட்கப்பட்ட போது அதுதான் யாருன்னு சொன்னாங்க, தஜ்ஜால்னு சொன்னாங்க. சரி, அப்ப தஜ்ஜாலுடைய அங்க அடையாளங்கள் நம்மளுக்கு தெரியும். தஜ்ஜாலை பார்த்தா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே என்னது தெரியும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நம்மளுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. சரியா, இப்ப இந்த தஜ்ஜாலுடைய உருவ அமைப்பை பத்தி சொன்னாங்க. தஜ்ஜால் பிறந்துட்டானா இனிதான் பிறப்பானா? பிறந்தாச்சா? இனி பிறக்க மாட்டானா? தஜ்ஜால் எப்படி பிறந்தாச்சா இனிதான் பிறப்பானா? அந்த உலகம் அழியும் நாள்ல வருவானா? எப்படி? ஆல்ரெடி பிறந்தாச்சு, எல்லாரும் பிறந்தாச்சுன்னு தான் சொல்லுதீங்க, கரெக்டா இல்லையா? பிறந்தாச்சா? சரி, தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிறந்தாச்சான்னு கேட்டா தஜ்ஜால் என்னது, ஆல்ரெடி பிறந்தாச்சு. சரியா, ஃபாத்திமா பின்த் கைஸ் அப்படிங்கிற நபித்தோழியர் அறிவிக்காங்க என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஒரு முறை எங்களுக்கு தொழுகைக்காக அழைப்பு விடுத்தார்கள். நாங்க எல்லாரும் எங்க போனோம்? தொழுகைக்காக போனோம். தொழுகை முடிஞ்ச உடனே எங்களுக்கு நீங்கள் தொழுமிடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சபடியே சொன்னாங்களாம். எல்லாருக்கும் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எல்லாரும் தொழுகைக்கு போனாங்க. தொழுது முடிஞ்சோடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சிரிச்சபடியே சொன்னாங்களா, எல்லாரும் தொழுத இடத்திலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோடனே எல்லா சஹாபாக்களும் தொழுத இடத்துல என்ன பண்ணாங்க? உட்கார்ந்துருக்காங்க. அப்போ தமீமுத்தாரி அப்படிங்கிற சஹாபி வராங்க. யாரு? தமீமுத்தாரி. அவங்க ஆல்ரெடி கிறிஸ்தவராக இருந்து என்னது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். சரியா, அவங்க என்னன்னா சில சம்பவங்களை அந்த கூட்டத்தில் எடுத்து சொன்னாங்க. யாரை பற்றியான சம்பவங்களை சொல்லாங்க? தஜ்ஜாலை பற்றியான சில சம்பவங்களை அந்த கூட்டத்தில் எடுத்து சொன்னாங்க. என்ன சொல்லாங்கன்னா, நானும் லகும் மற்றும் ஜுகாம் குலத்தாரும் சேர்ந்து ஒரு போட்ல என்ன பண்ணோம், ஒரு கப்பல்ல பயணம் போனோம். ஒரு கப்பல்ல பயணம் போகக்கூடிய நேரத்துல ஒரு மாத காலம் எங்களை வந்துட்டு ஒரு பெரிய காற்று சுழன்றடிச்சது. கப்பல்ல பயங்கரமான காத்தா இருந்தது. ஒரு மாத தத்தளிப்புக்கு பிறகு நாங்க ஒரு தீவுல போய் ஒதுங்கினோம். புரிஞ்சுதா? வரலாறு புரிஞ்சுதா? நாங்களும் சில கோத்திரத்தாரும் கிட்டத்தட்ட 30 பேர் சேர்ந்து ஒரு படகுல பயணம் போனோம். ஒரு படகுல பயணம் போகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் காத்து என்ன பண்ணுச்சுது, சரியான திசையில அடிக்காததுனால எங்களால ஒரு குறிப்பிட்ட பயணத்தை போக முடியல. எங்க எல்லாமோ போய் கடைசியில கப்பல் என்னது, ஒரு தீவுல போய் ஒதுங்குச்சுது. அந்த தீவுல போய் ஒதுங்கின உடனே நாங்க எல்லாம் அந்த தீவுல இறங்கணும். நாங்க அந்த தீவுல இறங்கின உடனே ஒரு பிராணி வந்தது. அந்த பிராணி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அருவருப்பா இருந்தது. உடம்பு முழுக்க என்னவா இருந்தது, முடியா இருந்தது. உடம்பு முழுக்க முடியா இருந்ததுனால அதுக்கு முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு என்ன பண்ண முடியல, எங்களுக்கு தெரியவே இல்லை. அதை பார்த்தோன்னே நாங்க அது ஏதோ ஒரு ஷைத்தானா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அதை ஒதுங்கிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருன்னு கேட்ட பிறகு அது என்ன சொல்லிச்சுது, என்னை விட உங்களை அறியதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, காத்து கொண்டிருக்கிறார், நீங்க அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிச்சுது. நாங்களும் என்ன பண்ணோம், அவர்கிட்ட கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு நாங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு உருவத்தை பார்த்தோம். ரொம்ப குண்டான பருமனான, கணுக்கால் கரண்ட, முட்டுக்காலோடு சேர்த்து தலையும் சங்கிலி போடப்பட்டிருக்கு. புரிஞ்சா? நம்ம இதுல எல்லாம் பார்ப்போம் இல்ல, கணுக்கால் முட்டு தலையோடு சேர்த்து சங்கிலி போடப்பட்ட ஒருத்தனை நாங்க பார்த்தோம். புரிஞ்சுதா? நாங்க கொஞ்ச தூரம் நடந்தோம். அப்படி சங்கிலி போடப்பட்ட ஒரு மனிதரை பார்த்தோம். பார்த்த உடனே நாங்க என்ன கேட்டோம், நீ யாரு அப்படின்னு கேட்டோம். உடனே அந்த ஜீவன் எங்களை பார்த்து கேட்டது, என்னை பத்தி அறியதுக்கான நேரம் வந்தாச்சு, நீங்க யாருன்னு கேட்டது.
உடனே நாங்க சொன்னோம், நாங்கள் அரேபியர்கள், இந்த மாதிரி பயணம் செஞ்சோம், காத்தடிச்சதுனால நாங்க போன இடத்தை எங்களால அடைய முடியல, நாங்க ஒரு தீவுக்கு வந்தோம், தீவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை பார்த்தோம், அது கேட்டப்பறம் அதோடைய பேர் என்ன சொல்லுச்சுது, ஜசாசான் சொல்லுச்சுது. உடனே அவன் சொல்லான், நான் தான் யாரு, தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால். தஜ்ஜால்னு சொல்லிட்டு அவன் சில அடையாளங்களை மனிதர்களை பார்த்து, அந்த போன அந்த 30 பேரையும், அந்த கூட்டத்தில் தமீம் முத்தாரி இருக்காங்களா அந்த சஹாபியையும் பார்த்து சில அடையாளங்களை கேட்கான். என்ன அடையாளங்களை கேட்கான்னா, பைசான் என்னும் இடம் இருக்குது இல்ல, அந்த காலகட்டத்தில வாழ்ந்த ஒரு இடம் பைசான் அப்படிங்கிற இடம் இருக்குதுல்லான்னு கேட்கும் பொழுது அந்த ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லாங்க, ஆமா இருக்குது. அந்த இடத்துல ஈத்தப்பழ மரங்கள் அதிகமா இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பைசான் எல்லாம் எங்க இருக்கும்னா ஷாமை சுத்தி உள்ள இடங்கள். சரியா, ஷாம் இருக்குது இல்ல, இப்போ ஷாம், சிரியா, அந்த இடத்தை சுத்தி உள்ள இடம் தான் என்னது, பைசான். நான் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் வரக்கூடிய இடம். சரியா, பைசான் அப்படிங்கிற இடத்துல ஈத்தப்பழ மரங்கள் நல்லா காய்க்குதா அப்படின்னு கேட்காங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லாங்க, ஆமா இப்போ அது என்னது நல்லா காய்க்குது அப்படின்னு சொன்ன உடனே தஜ்ஜால் சொல்லாம், ஒரு காலம் வரும் அந்த பைசான் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஈத்தப்பழங்கள் என்ன பண்ணாது, காய்க்காது, எல்லாம் காஞ்சு போயிடும். அடுத்து கேட்கான், தபரியா அப்படிங்கிற ஒரு சின்ன கடல் மாதிரியான ஒரு ஏரி இருக்குது இல்ல, அந்த ஏரியில தண்ணீர் இருக்குதா அப்படின்னு கேட்காங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லாங்க, அந்த 30 பேரும் தமீம் முத்தாரி இருக்காங்க, அவங்க சொல்லாங்க, ஆமா தபரியா அப்படிங்கிற ஏரியில என்ன இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. அப்ப தஜ்ஜால் சொல்லலாம், கொஞ்ச நாள் கழிச்சதுன்னா அந்த ஏரியில உள்ள தண்ணி என்ன ஆயிரும், வத்தி போயிடும். அடுத்து கேட்கா, சுக்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விவசாய நிலம் இருக்குது இல்ல, அந்த இடத்தில் மக்கள் எல்லாம் அழகாக விவசாயம் செய்கிறார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சகாபாக்கள் சொல்லாங்க, அந்த மக்கள் சொல்லாங்க, ஆமா விவசாயம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்ச நாள் கழியும் பொழுது அந்த இடம் வந்து விவசாயத்திற்கு தகுதி இல்லாத இடமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அரபிய தீபகற்பத்துல முகமதுன்னு ஒரு ஆள் வந்திருக்காரு இல்ல, வந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க. வந்தாச்சான்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, ஆமா அவர் மக்கால இருந்து எங்க வந்தாச்சு, மதீனாக்கு வந்தாச்சு. அப்ப பக்கத்து நாடுகளுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பக்கத்தில் உள்ள அரபு தீபகற்பங்களை எல்லாம் போரிட்டு என்ன பண்ணியாச்சு, வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தஜ்ஜால் சொல்லுவான், அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றிக் கொள்ளுங்கள், இல்லைன்னா நீங்க எல்லாரும் என்ன ஆயிடுவீங்க, நஷ்டமடைந்து விடுவீர்கள். நான் தான் தஜ்ஜால், நான் வெகு சீக்கிரத்தில் வரும், என்ன ரிலீஸ் பண்ண கெட்டு போட்டு வச்சிருக்கே, என்ன ரிலீஸ் பண்ணுவதற்கான நேரம் வெகு சீக்கிரம் வரும். அப்போ வெகு சீக்கிரம் வரும் பொழுது நான் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் தங்குவேன், எத்தனை நாள் தங்குவேன், 40 நாட்கள் தங்குவேன் அப்படின்னு தஜ்ஜால் சொல்லான். சரியா, இந்த 40 நாட்களை தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது தஜ்ஜால் வந்துட்டு ஒன்றுல ஷாம் பகுதியில் கடற்பகுதியில் இருக்கிறான், அல்லன்னா யமனுடைய கடற்பகுதியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. சரியா, அப்ப தஜ்ஜால் வருவான். நான் சொன்னோம்ல, இந்த குறிப்பிட்ட இடம் பைசான், தபரியா, சுகர், இந்த இடங்கள் எல்லாம் ஷாம சுத்தி உள்ள பிரதேசங்கள். சரியா, இப்பவும் அந்த இடங்கள் எல்லாம் என்னது இருக்குது. அந்த இடங்கள் எப்போ தண்ணி இல்லாம வளம் குன்றி மாறுதோ அந்த நேரங்களில் தஜ்ஜால் வருவான் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஹதீஸ் என்ன பண்ணுது, நமக்கு விளக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது தஜ்ஜால் இஸ்பஹான் என்னும் இடத்திலிருந்து வருவான். தஜ்ஜால் எங்க இருந்து வருவான், இஸ்பஹான் என்னும் இடத்திலிருந்து வருவான், அல்லனா அஸ்பஹான் என்னும் இடத்திலிருந்து வருவான். அவன் எப்படி வருவான்னா யூதர்களில் ஒருவனாக வருவான். தஜ்ஜால் யார்ல ஒருவனா வருவான், யூதர்கள்ல ஒருவனாக வருவான். எப்போது வருவான்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, எப்போது ரோம் வாசிகளுடைய படை அஹ்மாக் அல்லது தாபிக்கை அடையும் வரை தஜ்ஜால் வரமாட்டான். எங்க ரோம்வாசிகளுடைய படை ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லாங்க, அஹ்மாக் அல்லது தாபிக்கை அடையும் வரை வரமாட்டான். அந்த நேரத்துல மதீனால இருந்து ஒரு படை எங்க போகுமா, ரோமுக்கு போகும். ரோமுக்கு போய் ரோம் மக்களோடு என்ன பண்ணுமா, போரிடும் பொழுது அந்த கூட்டத்துல மதீனால இருந்து போனாங்கல்ல, அந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் என்ன பண்ணுமா, போர்ல மக்களை பார்த்தோன்னே, கூட்டத்தை பார்த்தோன்னே பின்வாங்கி ஓடிடும். பின்வாங்கி ஓடிய கூட்டத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தினுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒரு கூட்டம் என்ன பண்ணுமா, போர்ல போரிட்டு ஷஹீதாவாங்க, அவங்க தான் மக்களிலேயே சிறந்தவர்கள். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுமா, வெற்றி கொள்ளும். வெற்றி கொண்டுட்டு இந்த கூட்டம் என்னன்னா ரோமனுடைய தலைநகரை கைப்பற்றும். ரோமனுடைய தலைநகரை கைப்பற்றும் பொழுது அப்ப என்ன பிரச்சனை வருமா, என்ன வதந்தி வருமா, தஜ்ஜால் உங்க குடும்பத்துல வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வதந்தி வருமா. அப்படின்னு சொல்ல வதந்தி வரும் பொழுது பார்க்கும் பொழுது தஜ்ஜால் என்ன பண்ணிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். பிறகு அந்த கூட்டம் சிரியாவை நோக்கி முன்னோக்கி செல்லும் பொழுது தஜ்ஜால் என்ன பண்ணுவானா,
மக்களுக்கிடையே, அந்த குடும்பங்களுக்கிடையே தஜ்ஜால் வருவானா? சரியா? தஜ்ஜால் வரும் பொழுது தஜ்ஜால்ட்ட என்னன்னா, தஜ்ஜால் மிகப்பெரிய குழப்பங்களை, மிகப்பெரிய ஃபித்னாக்களை மக்களுக்கு மத்தியில என்ன பண்ணுவான்? உண்டாக்குவான். தஜ்ஜால் வருவான்னு சொல்லும் பொழுது சாதாரணமா வருவான், வந்துட்டு போயிருவான் அப்படின்லாம் இல்ல. தஜ்ஜால் என்ன உண்டாக்குவான்? என்ன உண்டாக்குவான்? மிகப்பெரிய குழப்பத்தை மக்கள் மத்தியிலே உண்டாக்குவான். இந்த குழப்பம் முக்கியமா நம்முடைய ஈமானை என்ன செய்யும்? ஈமானை பறிபோக செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது தஜ்ஜால் என்ன மாதிரியான குழப்பத்தை உண்டாக்குவான்னா, தஜ்ஜாலுடைய கைகள்ல ஒரு கையில தண்ணீர் இருக்குமா, ஒரு கையில என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும். ஒரு கையில தண்ணீர் இருக்கும், இன்னொரு கையில நெருப்பு இருக்கும். யார் இந்த தண்ணி வேணும்னு போறாங்களோ அது உண்மையா என்னவா இருக்குமா? நெருப்பாக இருக்கும். யாரு இந்த நெருப்பு வேணும்னு நினைச்சு போறாங்களோ அது உண்மையான தண்ணீராக இருக்கும். அடுத்து அவன் மழையை பெய்யன்னு சொல்லுவான், உடனே மழை என்ன பண்ணும்? மழை என்ன பண்ணும்? மழை பெய்யும். மழை பெய்யும். ஆனா எந்த பயிரும் என்ன பண்ணாது? எந்த பயிரும் முளைக்காது. அது மட்டுமல்ல, அவனுடைய கையில சொர்க்கம் இருக்கும், நரகம் இருக்கும், நதி இருக்கும், நீர் இருக்கும். இந்த உலகத்தினுடைய கஜானாக்கள் எல்லாம் யாருக்கு கையில தான் இருக்கும்? யாரு கையில தான் இருக்கும்? தஜ்ஜாலுடைய கையில தான் இருக்கும். அப்ப தஜ்ஜாலுடைய சோதனை என்பது மிகப்பெரிய சோதனை. யார் சோதனைன்னு சொல்லோம்னா, உலகத்தினுடைய கஜானாக்கள் தான், உலகத்தினுடைய செல்வம் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கும்? தஜ்ஜால்கிட்ட இருக்கும். இந்த செல்வத்தை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் யாருக்கு பின்னால போவாங்க? தஜ்ஜாலுக்கு பின்னால போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தஜ்ஜாலை பற்றி மிக பெரிய அளவில் எச்சரிக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருக்கா பயான் பேசிட்டு இருக்காங்க, மதீனால பயான் பேசிட்டு இருக்காங்க. மதீனால பயான் பேசிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் என்ன பண்ணுவான்னா ஒரு நாள் வருவான். தஜ்ஜால் எங்க வருவான்? மதீனாக்கு வருவான். மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்துல உஹது மலை வரைக்கும் ஏறுவான். எங்க வரைக்கும் ஏறுவான்? உஹது மலை வரைக்கும் ஏறுவான். உஹது மலை வரைக்கும் ஏறின பிறகு தஜ்ஜால் மதீனாவுக்கு வருவதுக்கு என்ன இருக்காது? அலோடு இருக்காது. தஜ்ஜால் மதீனாவிற்குள் வர முடியாது. வர முடியாத உடனே அவன் என்ன பண்ணுவானா, பக்கத்தில் உள்ள உவர் நிலங்களில் தங்குவான். பக்கத்தில் உள்ள ஒரு நிலம், பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? தங்குவான். தஜ்ஜால் தங்கும் பொழுது ஒரு மனிதர் வருவாராம். ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஒரு மனிதர் வருவார். இறை நம்பிக்கையுள்ள ஒரு மனிதர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன தஜ்ஜால் எனக்கு தெரியும், நீதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிய தஜ்ஜால் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே தஜ்ஜாலை நம்பின மக்கள் எல்லாம் கேட்பாங்க. தஜ்ஜாலை நம்பின மக்கள்கிட்ட எல்லாம் தஜ்ஜால் கேட்பானா, இவனை நான் கொன்னா என்ன நீங்க நம்புவீங்களா? இவனை நான் கொலை பண்ணேன்னா நான் தான் இறைவன், நான் தான் அப்படி, நான் தான் மிக சிறந்த சக்தி அப்படின்னு நம்புவீங்களான்னு கேட்ட உடனே மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம்? ஆமான்னு சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? அந்த மனிதரை கொலை செய்வான். சரியா? மனிதரை என்ன பண்ணுவான்? கொலை செய்வான். கொலை செஞ்சுட்டு மறுபடியும் என்ன கொடுப்பான்? மறுபடியும் உயிர் கொடுப்பான். சரியா? மறுபடியும் உயிர் கொடுத்த உடனே அந்த மனிதன் மறுபடியும் என்ன பண்ணுவான்? எழும்புவான். எழும்பிட்டு அந்த மனிதர் சொல்லுவான், இப்போ முன்ன சொன்னதை விடைக்கும் நான் என்ன சொல்லேன்? உறுதியா சொல்ல, நீதான் யாரு? தஜ்ஜால் அப்படின்னு சொல்ல. மறுபடியும் அந்த மனிதரை கொல்ல முயற்சி செய்யும் பொழுது தஜ்ஜாலால் அது என்ன பண்ண முடியாது. அப்ப தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம், ஒரு மேஜிக் மாதிரி தான் இதை எடுத்துக்கொள்ளணும். தஜ்ஜாலுக்கு ஒரு முறை என்ன பண்ண முடியும்? ஒருத்தங்களை கொல்ல முடியும். மறுமுறை என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது. அந்த ஆளுக்கு ஒரு முறை கொன்னு ஒரு முறை உயிர் கொடுக்க முடியும். மறுமுறை அவனால என்ன பண்ண முடியாது? அதை செய்ய முடியாது. தஜ்ஜாலுக்கு கொடுத்த ஒரு மேஜிக். இதை நம்பிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த நம்பிய மக்கள் பின்னால போவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கோமா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களை ஏதோ கண்கட்டு வித்தையில செஞ்ச உடனே மக்கள் அவங்களுக்கு பின்னால போறாங்களா இல்லையா? அதை எடுக்காங்க, இதை எடுக்காங்க, அங்க போனா அது கிடைக்குது, இங்க போனா இது கிடைக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் நம்பி மக்கள் ஏமாறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஏமாறு கூட்டம் மக்கள் நடக்காங்களா இல்லையா? இப்ப தஜ்ஜால் இந்த மாதிரியான அற்புதங்களை காட்டும் பொழுது மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த விடயங்களை நம்பி தஜ்ஜாலுக்கு பின்னால சில கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது தஜ்ஜால் என்ன பண்ணுவான்னா, இந்த 40 நாள்ல உலகம் மொத்தம் என்ன பண்ணுவான்? உலகம் மொத்தம் சுத்துவான். தஜ்ஜால் போவாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான்? இந்த உலகம் மொத்தம் தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? சுத்துவான். ஆனா தஜ்ஜாலால 2 இடங்கள்ல மட்டும் என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது. எந்த எல்லா இடங்கள்ல நுழைய முடியாதுன்னா, எங்கெல்லாம் நுழைய முடியாது? மக்காலையும் நுழைய முடியாது, மதீனாலையும் நுழைய முடியாது. அப்ப தஜ்ஜால் நுழைய முடியாது 2 இடங்கள் என்ன எல்லாம்? மக்காலையும் நுழைய முடியாது, மதீனாலையும் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது மதீனாவுக்கு எத்தனை வாசல் உண்டு?
7 வாசல்கள் உண்டு. மதீனாவிற்கு அந்த நாளில் 7 வாசல்கள் உண்டு. அந்த 7 வாசல்லையும் 2 வானவர்கள் வீதம் என்ன பண்ணுவாங்களாம், நிப்பாங்க. நின்னுட்டு தஜ்ஜால் எந்த வாசல் வழியாலையும் தஜ்ஜாலால என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. அப்ப நம்ம எல்லாம் நினைச்சிடக்கூடாது நம்ம எல்லாம் போய் அந்த நாள்ல எங்க போய் தஞ்சம் புகுந்துடலாம், மதீனால போய் தஞ்சம் புகுந்து விடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அங்க யாருக்கு மட்டும்தான் இடம், மதீனால யாருக்கு மட்டும்தான் இடம், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மட்டும்தான் இடம். என்ன பண்ணும்னா மதீனா வந்துட்டு அந்த நாள்ல வந்துட்டு இரும்பிலிருந்து எப்படி துரு வெளியேறுமோ அது மாதிரி கெட்ட மக்களை மதீனா என்ன பண்ணுமா, வெளியேற்றும். மதீனாவில் கிட்டத்தட்ட 3 பூகம்பங்கள் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரியா, 3 பூகம்பங்கள் வரும். நல்லவங்களை தவிர யாரும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, தங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். மதீனால நல்லவர்கள் மட்டும் இருப்பாங்க. தஜ்ஜாலால எங்க நுழைய முடியாது, எங்க நுழைய முடியாது, மதீனாலையும் நுழைய முடியாது, மக்களையும் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. மீதமுள்ள இடங்கள்ல எல்லாம் தஜ்ஜால் வந்துட்டு சுத்தி வந்து மக்களை எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான், குழப்பிட்டே இருப்பான். சரியா, அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது குராசான் எனும் பகுதியிலிருந்து தஜ்ஜால் என்ன பண்ணுவான், வெளியே வருவான். அல்லனா கீழ் பகுதியிலிருந்து தஜ்ஜால் என்ன பண்ணுவான், வெளியே வருவான். அந்த வெளியே வந்துட்டு ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி தஜ்ஜாலை பத்தி என்ன பண்ணாங்க, மக்களுக்கு மத்தியிலே அறிவுரை சொன்னார்கள். அப்போ தஜ்ஜால் வெளியே வரும் பொழுது கிட்டத்தட்ட தஜ்ஜாலை பின்பற்றுவது யார் தான் பின்பற்றுவா, மேக்சிமம் யூதர்கள் பின்பற்றுவார்கள். சரியா, இஸ்பஹான் எனும் பகுதியை சார்ந்த 70,000 யூதர்கள் யாரை பின்பற்றுவார்களாம், தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது கேடயம் போன்ற முகமுடைய மனிதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அப்ப தஜ்ஜாலை சுத்தி பெரிய கூட்டம் என்னது, பெரிய கூட்டம் இருக்கதான் செய்யுது. யூதர்கள் அப்படின்னு பட்டவங்க வந்துட்டு அந்த காலகட்டத்தில இருந்தே நபிமார்களுக்கு மத்தியில பல குழப்பங்களை என்ன பண்ணது, செஞ்சவங்க. பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல பெரும் குழப்பங்களை உண்டாக்குனதே யாருதான், யூதர்கள். நபிமார்களை கொலை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்துல என்ன பண்ணாங்க, மாற்றங்களை உண்டாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உண்டான கூட்டம் தான் யாரு, யூதர்கள். பல பிரச்சனைகளை செய்யக்கூடிய இந்த யூத மக்கள் தான் யாரை பின்பற்றுவா, தஜ்ஜாலை அதிகமாக பின்பற்றுவார்கள். கிட்டத்தட்ட 70,000 யூதர்கள் யாரை பின்பற்றுவாங்களா, தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். தஜ்ஜாலுக்கு பின்னால் அணிவகுத்து முஸ்லிம்களை என்ன பண்ணுவாங்களாம், எதிர்ப்பார்கள். எப்படியாவது தஜ்ஜாலு கூட நம்ம சேர்ந்து முஸ்லிம்களை என்ன பண்ணிரலாம், காலி பண்ணிரலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தஜ்ஜாலை அதிகமாக பின்பற்றுபவர்கள் யாருதான், யூதர்கள் பின்பற்றுவார்கள். சரியா, இஸ்பஹான் எனும் பகுதி உள்ள யூதர்கள் தஜ்ஜாலை அதிகமாக பின்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது தஜ்ஜால் கீழ் பகுதியில் இருந்து புறப்படுவான், அவர்களை அதிகமாக யூதர்கள் பின்பற்றுவார்கள். ஒருக்கா இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில தஜ்ஜாலை பத்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமா தஜ்ஜாலை பற்றி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் எப்படி பயந்தாங்களாம், தஜ்ஜால் மதீனால உள்ள ஏதோ பேரீச்சம்பழம் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கானா அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் யாரை பத்தி பயந்தாங்க, தஜ்ஜாலை பற்றி பயந்தார்கள். இப்போ அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கும் பொழுதும் சஹாபாக்களுடைய முகத்துல ஒரு தெளிவு வரல. சஹாபாக்களுடைய முகம் தெளிவில்லாத பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் கேட்காங்க, நீங்க எதை பத்தி பயப்படுதீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சஹாபாக்கள் என்ன சொல்லாங்க, எங்களுக்கு மத்தியிலே மிக பெரிய குழப்பம் வரப்போகுது. நாங்க நீங்க சொன்னதை கேட்டு தஜ்ஜால் மதீனாவில் உள்ள பேரீச்சமரம் தோட்டங்கள்ல தான் இருக்கானான்னு நினைக்கும், அவனை நினைச்சுதான் நாங்க என்ன பண்ணோம், பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுடன் இருக்கும் போது தஜ்ஜால் வந்தா நானே என்ன பண்ணுவேன், அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு நானே பார்த்துப்பேன். நான் இல்லாத நிலையில் தஜ்ஜால் உங்களிடம் வந்தால், ரசூலுல்லாஹ் இருக்க சூழ்நிலையே தஜ்ஜால் வந்தா யார் பார்த்துப்பா, ரசூலுல்லாஹ் பார்த்துப்பாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப என்ன ஆயாச்சு, மரணிச்சாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது தஜ்ஜால் உங்களிடம் வந்தால் யார்தான் பொறுப்பாளி, நம்ம தான் பொறுப்பாளி. தஜ்ஜால் வரும் பொழுது நம்முடைய ஈமானை தக்க வைத்துக் கொள்வதில் யார் தான் பொறுப்பாளி, நம்ம தான் பொறுப்பாளி அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது தஜ்ஜால் ஒன்றிலிருந்து சிரியாவிற்கும் ஈராக்குக்கும் இடையிலிருந்து என்ன பண்ணுவான், வருவான். அப்போ ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடையிலிருந்து வந்துட்டு அவன் வலதுபுறத்திலே என்ன பண்ணுவான், குழப்பங்களை உண்டாக்குவான். அவன் வந்த இடதுபுறத்திலும் என்ன பண்ணுவான், குழப்பத்தை உண்டாக்குவான். தஜ்ஜால் வந்தா அவன் மிகப்பெரிய குழப்பத்தை மக்கள் மத்தியில என்ன பண்ணுவான், உண்டாக்குவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே தஜ்ஜால் வரக்கூடிய நேரம் நீங்கள் ஈமானில் உறுதியாக நில்லுங்கள். என தடம்புரளிடக்கூடாது,
எந்த விஷயத்துல தடம் புரண்ட கூடாது? ஈமான்ல தடம் புரண்ட கூடாது. தஜ்ஜால் வரும் பொழுது அவனுடைய அங்க அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சு தானே. அவனுடைய அங்க அடையாளங்கள், அவனுடைய தன்மைகளை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோமா? குண்டா இருப்பா, சுருட்ட முடியா இருக்கும், முடி நிறைய இருக்கும், ஒற்றை கண் குருடா இருக்கும், கேஃப்ரா இருக்கும், கேஃப்ர்னு எழுதப்பட்டிருக்கும். இதையெல்லாம் பார்த்தாச்சு தானே. அது மட்டுமல்ல, அவன் செய்யக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்த்தோமா? கொஞ்சம் கொஞ்சம். இதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டு தஜ்ஜால் என்று விளங்கி நீங்கள் எப்படி நில்லுங்கள்? ஈமான்ல உறுதியா நில்லுங்க, ஈமான்ல குழஞ்சிடாதீங்க, தஜ்ஜாலுக்கு பின்னால என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்காங்க. இப்ப தஜ்ஜால் எப்படி மக்கள் மத்தியில போவான்னா, காற்று விரட்டக்கூடிய மேகத்தை மாதிரி எங்கயா மக்கள் மத்தியில ஊடுருவி போவான். காத்து எப்படி மேகத்தை விரட்டுதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மக்கள் மத்தியில என்ன பண்ணுவோம், ஊடுருவி போவான். மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுப்பானா, நீங்க எல்லாம் என்னட்ட வாருங்கோ, நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தாரேன், கஜானாக்களை தாரேன், செல்வங்களை தாரேன், நான் எல்லா பரக்கத்தையும் தாரேன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் யாருக்கு பின்னால போவாங்களாம்? யாருக்கு பின்னால போவாங்களாம்? தஜ்ஜாலுக்கு பின்னால போவாங்களாம். அடுத்தவன் என்ன செய்வான்னா, வானத்துக்கு கட்டளை இடுவானா. வானத்தை பார்த்து என்ன சொல்லுவானா? வானம் மழையை பெய்யன்னு சொல்லுவானா. மழையை பெய்யன்னு சொன்ன உடனே வானம் என்ன பண்ணுமா? மழையை பொழிவிக்கும். உடனே மழையை வானம் பொழிவிச்ச உடனே பூமிக்கு என்ன பண்ணுவானா? கட்டளையிடுவானா. பூமிக்கு கட்டளையிட்டவுடன் பூமி எல்லாம் என்னதான் செழிப்பாக, தானியங்கள் வளர்ந்து, செடி வளர்ந்து, புல்பூட்டுங்கள் வளர்ந்து, பூமி எல்லாம் எப்படி மாறுமா? செழிப்பாக மாறுமாம். செழிப்பாக மாறி எந்த மக்கள் எல்லாம் தஜ்ஜாலை நம்பினாங்களோ அந்த மக்களுடைய கால்நடைகள் எல்லாம் பயங்கர மடியோடு, கனத்தோடு, உடல் எடையோடு என்ன ஆகுமா? பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குமா. இத பார்த்த உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தஜ்ஜாலை நம்பி ஓட்டம் பிடிப்பார்கள். இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கதானே செய்யும். இன்னைக்கு மனிதர்கள் எதுக்காக மார்க்கத்தை புறக்கணிக்காங்க? எதுக்காக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கொள்கையை விட்டு மக்கள் தடம்புறதுக்கான காரணம் என்ன? என்ன காரணத்துக்காக இன்னைக்கு மக்கள் வந்துட்டு மார்க்க விஷயங்களை மறக்காங்க? எதுக்காக? எதுக்காக? எதுக்காக மறக்காங்க? இந்த உலகத்துடைய இன்பங்களுக்காக தானே. பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், காசு சேர்க்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆடம்பரமாக இருக்கணும், நான் அலங்காரமாக இருக்கணும், எனக்கு மாட மாளிகைகள் வேணும். அதுக்காக தானே. அதுக்காக தானே தொழுகையை மறந்து, கொள்கையை மறந்து, மார்க்க பணியை மறந்து எல்லாத்தையும் மறக்கக்கூடியது எதுக்காக? இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக, உலகத்தினுடைய செல்வங்களுக்காக. அந்த செல்வத்தை எல்லாம் யார் தருவானா? யார் தருவானா? தஜ்ஜால் தருவான். தஜ்ஜால் தரும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஈமான்ல தடுமாறியவர்களாக, கொள்கைக்காக, கொள்கையுடைய விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்கல்ல, அப்படி இருப்பவர்களா தஜ்ஜால் என்ன பண்ணிடுவான்? ஈஸியா அவனுக்கு பின்னால கொண்டு போயிடுவான். தஜ்ஜாலை நம்பாத மக்கள் என்ன பண்ணுவாங்களா? ஏமாந்தவர்களாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட எந்த செல்வம் என்ன பண்ணாது இருக்காது, அவங்கள்ட்ட எந்த உணவுப் பொருட்களும் இருக்காது. அவங்கள்ட்ட என்னதான் இருக்குமா? வறுமை இருக்கும், பசி இருக்கும், பஞ்சம் இருக்கும். அப்ப தஜ்ஜாலை நம்பாத மக்கள் இப்படி என்ன பண்ணப்படுவார்கள்? சோதிக்கப்படுவார்கள். பஞ்சத்தின் காரணமாக, பசியின் காரணமாக, வறுமையின் காரணமாக தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? பெரிய அளவுல சோதிப்பான். அது மட்டுமல்ல, அந்த நேரத்துல தஜ்ஜால் என்ன பண்ணுவானா, பூமியிட்ட பார்த்து சொல்லுவானா, உன்னுடைய புதையலை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது தேனீக்கள் வெளியில வருவது மாதிரி புதையல்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? வறண்ட நிலத்தில இருந்து வெளியே வருமா. தஜ்ஜால் சொன்ன உடனே எல்லா இடங்கள்ல இருந்தும் செல்வம் என்ன பண்ணுமா? ஊற்றாக பெருக்கெடுக்கும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு திடகாத்திரமான இளைஞர் வருவார். திடகாத்திரமான இளைஞர் வந்து, நீ தான் என்னது இந்த அற்புதங்களை எல்லாம் நீ செய்ய இல்லை, நீ இந்த அற்புதங்களை எல்லாம் செஞ்ச உடனே நீ தான் கடவுள், நீ தான் இறைவன் இல்லை, நீ தான் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தஜ்ஜால் நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் அந்த இளைஞரை தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? ரெண்டா வெட்டி ரெண்டு திசையிலையும் போடுவான். புரிஞ்சுதா? ரெண்டா வெட்டி ரெண்டு திசையிலையும் போட்டு மறுபடியும் அந்த மனிதனுக்கு என்ன கொடுப்பான்? உயிர் கொடுப்பான். உயிர் கொடுத்து மறுபடியும் அந்த மனிதனை என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது. இன்னொரு இதுல என்ன வரும்னா, அவன் சுத்தி நெருப்பை மூட்டி அந்த மனிதனை என்ன பண்ணுவானா? எரித்து விடுவான், கொன்று விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி காமிக்காங்க. இந்த சூழ்நிலையில தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள், தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் என்னது அதிகமாக இருக்கும். இந்த நேரத்துல மக்கள் தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சில மக்கள், நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? மலைகள்லையும் எங்க எல்லாமோ போய் என்ன பண்ணுவாங்களாம்? ஒதுங்குவாங்களாம். என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு சோதனை வந்தாலும், என்ன ஒரு செல்வம் வந்தாலும் இந்த செல்வத்தை அதிகமா விரும்புவது யாரு? ஆண்கள் விரும்புவாங்களா, பெண்கள் விரும்புவாங்களா? யாரு விரும்புவா? யாருக்குதான் இந்த பணத்துக்கு மேல, பொண்ணுக்கு மேல, பொருளுக்கு மேல ஆசை யாருக்குதான் அதிகமா? யாருக்குதான்?
பெண்களுக்கு தான். தஜ்ஜாலுடைய கஜானாவை பார்த்த உடனே அதிகமாக போகக்கூடியதும் யாருதான்? 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 பெண்கள் தான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? எல்லா பெண்களும் இல்ல, அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர. அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய செல்வத்தை யார் வெளிப்படுத்தினாலும் நம்ம எங்கது அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பி அந்த விஷயங்கள்ல தெளிவா இருக்கணும். சரியா? அந்த நேரங்கள்ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்படி குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் யார் வருவா? யார் வருவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வருவாங்கன்னா டமாஸ்கஸ்ல வருவாங்கன்னு சொல்லுவாங்க. டமாஸ்கஸ்ல 2 வானவர்கள் ஈசா நபியை சுமக்க, 2 பேருக்கு மேல ஈசா நபி என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கைகளை வைத்தவர்களாக வானத்திலிருந்து எங்க இறங்குவாங்க? கீழே இறங்கி வருவாங்க. சரியா? கீழே இறங்கி வந்து குங்குமப்பூ நிறம் சாயமிட்ட ஆடை போட்டிருப்பாங்க. என்ன ஆடை? ஈசா நபி எங்க வருவாங்க? டமாஸ்கஸ் பகுதியில இறங்குவாங்க. டமாஸ்கஸ் பகுதியில ஒரு வெள்ளை நிற மினாராவில் என்ன பண்ணுவாங்க? இறங்குவாங்க. இறங்கும் பொழுது 2 வானவர்களுடைய தோள்கள் அவங்களுடைய கைகளை போட்டவங்களா வானத்திலிருந்து கீழே என்ன பண்ணுவாங்க? இறங்குவாங்க. சரியா? என்ன கலர் ஆடை போட்டிருப்பாங்க? குங்குமப்பூ நிற சாயமிட்ட ஆடை இட்டிருப்பார்கள். அவங்க வந்துட்டு இப்படி ஒஸ்தும் போது என்னது? வேர்வை துளி கொட்டும். ஈசா நபியுடைய மூச்சு காத்து எங்க வரைக்கும் படுதோ அங்க வரைக்கும் இறை மறுப்பாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? மரணித்து போவார்கள். அந்த நேரத்துல ஈசா நபி எங்க இறங்கி வரக்கூடிய நேரத்துல தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. நம்ம இடத்தை ஆட்சி செய்வதற்கு ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைப்பான். அவங்க வருவாங்களாம். அவங்க வந்திருக்கக்கூடிய நேரத்துல அவங்க மக்களுக்கு என்ன தொலை வச்சுட்டு இருப்பாங்களாம்? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வைத்து கொண்டிருப்பார்கள். ஈசா நபி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி நீங்க மக்களுக்கு இமாமத் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஈசா நபி என்ன சொல்லுவாங்க? இல்ல நீங்களே இமாமத் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு இமாமத் செய்து தொழ வைப்பார்கள். ஈசா நபி பின்னால நின்று என்ன பண்ணுவாங்க? பின்னால நின்று தொழுவார்கள். தொழுதுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல தான் என்னன்னா தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? மக்களுக்கு மத்தியில மறுபடியும் குழப்பங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பான். நான் சொன்னேன்ல, இஸ்பஹான் பகுதியை சார்ந்த 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அந்த மக்களோடு சேர்ந்து, அந்த யூதர்களோடு சேர்ந்து முஸ்லிம்களை அழிப்பதற்கு தஜ்ஜால் என்ன பண்ணிட்டு இருப்பானா? என்ன பண்ணிட்டு இருப்பான்? வந்துட்டு இருப்பான். சரியா? வந்துட்டு இருக்கக்கூடியவன் ஈசா நபி வாராங்கோ அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தியை கேட்ட உடனே என்னதான்? ஒளிஞ்சு ஓடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது உப்பு தண்ணியில கரையுது மாதிரி தஜ்ஜால் என்ன பண்ணுவானா? பயப்பட்டு கொண்டே ஓடுவான். கடைசியில ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னா லுத் அப்படிங்கிற இடத்துல தஜ்ஜால் என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வார்கள். சரியா? தஜ்ஜாலை கொலை செய்து கடைசியில் அந்த மக்களை எல்லாம் யாரெல்லாம் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார்களோ அவங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? போரிட்டு அழித்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆட்சி, சிறந்த ஒரு சமூகத்தை என்ன பண்ணுவாங்க? ஈசா நபி உருவாக்குவாங்க. ஈசா நபி அப்ப யாரா வரமாட்டாங்க? நபியா வரமாட்டாங்க. சாதாரண ஒரு மனிதராக என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. சரி? அப்ப தஜ்ஜாலை யாரு கொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். சரியா? அப்போ சோதனையிலே மிகப்பெரிய சோதனை எந்த சோதனை? தஜ்ஜாலுடைய சோதனை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே மிகப்பெரிய சோதனையாக எந்த சோதனையை சொல்லி காமிக்காங்க? தஜ்ஜாலுடைய சோதனையை சொல்லி காண்பிக்கிறார்கள். சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்தே மிகப்பெரிய சோதனை தஜ்ஜாலுடைய சோதனை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த உலகத்திலே வந்த எந்த நபிமாராக இருந்தாலும் தஜ்ஜால் எப்பதான் வாரான்? ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துல தான் யாரு வாரா? தஜ்ஜால் வாரா. ஆனா எல்லா நபிமார்களும் யாரை பத்தி அறிவுரை சொன்னாங்களா? தஜ்ஜாலுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பதற்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலுடைய தீங்கில் இருந்து பாதுகாவல் தேடுவதற்காக மக்கள்கிட்ட என்ன பண்ணாங்க? பாதுகாப்பு தேடுமாறு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு என்ன பண்ணாங்க? அறிவுரை சொன்னார்கள். சரியா? 40 நாள் தங்குவான். இந்த 40 நாள்ல முதல் நாள் எப்படி இருக்குமா? ஒரு வருடத்தை போன்று இருக்கும். முதல் நாள் எப்படி இருக்கும்? ஒரு வருடத்தை போன்று இருக்கும். 2வது நாள் எப்படி இருக்கும்? ஒரு மாதத்தை போன்று இருக்கும். 3வது நாள் எப்படி இருக்கும்? ஒரு வாரத்தை போன்று இருக்கும். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சஹாபாக்களுடைய கவலை பாருங்க, ஒரு நாள் ஒரு வருஷமாவது இருக்குமே அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் எப்படி தொழுகையை கணக்கிட்டுக் கொள்வது? அந்த நாள்ல நம்ம எப்படி தொழணும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நாள் இவ்வளவு சீக்கிரமா கடந்து போகுது. இந்த 5 நேர தொழுகை நம்மளுக்கு எப்படி இருக்குது?
சிரமமாக இருக்குது. சஹாபாக்கள் அந்த அளவுக்கு தெள்ள தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அது மட்டுமல்ல, தஜ்ஜால் 40 நாட்கள், மிச்சம் உள்ள நாட்களும் எப்படி இருக்கும்? சாதாரண நாட்களை மாதிரி கடந்து போகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க. சரியா? அப்ப தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பாதுகாப்பு கோரணும். தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு என்னெல்லாம் வழிகளை இதுவரை கத்திருக்கீங்க? என்னெல்லாம் வழிகளை கத்திருக்கீங்க? என்ன செய்யணும்? தொழணுமா? சரி, முக்கியமான விஷயம் என்னன்னா, தஜ்ஜாலுடைய சோதனை என்பது ஈமானை அசைக்கக்கூடிய ஒரு பெரிய சோதனை தானே. மக்கள் வந்துட்டு கஜானாக்களை பார்க்கும் பொழுது, செல்வங்களை பார்க்கும் பொழுது, அவன் செய்யக்கூடிய அற்புதங்களை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் அவனுக்கு பின்னால என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அப்போ தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்து நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்துல அதை விடைக்கும் சின்ன சின்ன ஃபித்னாக்கள் இருக்குது இல்ல, அந்த ஃபித்னாக்கள் இருந்தெல்லாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எத்தனையோ ஃபித்னாக்கள், எத்தனையோ சோதனைகள் இருக்குது. செல்வமாக இருக்கட்டும், இல்ல ஆடம்பரமாக இருக்கட்டும், அலங்காரமாக இருக்கட்டும், அடுத்தவங்களை புறம் பேசுவதாக இருக்கட்டும், குறை கூறுவதாக இருக்கட்டும், இந்த தவறுகளில் இருந்தெல்லாம் நம்மளை என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? தற்காத்து கொண்டு ஃபித்னாக்களில் இருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? வாழணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான முறையை நமக்கு கத்து தந்திருக்காங்க. எல்லாரும் அத்தஹியாத்து சொல்லுவீங்களா? தொழுகையில அத்தஹியாத்துல கடைசி துவா ஓதுவீங்களா? என்ன துவா ஓதுவீங்க? அல்லாஹும்ம, அதுக்கு முன்னால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் வமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால். யா அல்லாஹ், வாழும் பொழுதும் உயிரோடு இருக்கும் பொழுதும் உள்ள சோதனையில் இருந்தும், தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடு அப்படின்னு ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் நம்ம உளப்பூர்வமா என்ன பண்ணணும்? துஆ செய்யணும். யா அல்லாஹ், ஒவ்வொரு தொழுகையிலும் தஜ்ஜாலுடைய சோதனை, யா அல்லாஹ் தஜ்ஜால் நாங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்தா அவனுடைய சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் என்று நம்ம என்ன பண்ணணும்? துஆ செய்ய வேண்டும். இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, தஜ்ஜால் உங்களிடையே வந்தால் அல் கஹஃப் அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 10 வசனங்களை என்ன பண்ணி வைக்கணும்? என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி வைக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி, தெரியுமா அந்த வசனம்? அந்த கஹஃப் அத்தியாயத்தினுடைய 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 10 வசனங்களை என்ன பண்ணி வைக்கணும்? மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஆரம்ப 10 வசனங்களை நம்ம ஈமானோடு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக என்று மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா, அந்த 10 ஆயத்துகள் நம்மளை யாருல இருந்து பாதுகாக்கும்? தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கும். சில ரிவாயத்துல என்ன வருதுன்னா, கடைசி 10 வசனங்களை என்ன பண்ணுங்க? மனப்பாடம் செய்து வையுங்கள் அப்படின்னு வருது. அப்ப ஆரம்ப 10 வசனங்களையோ கடைசி 10 வசனங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். எல்லாருக்கும் குர்ஆனை ஓத தெரியும் தானே? அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 10 வசனங்களையோ கடைசி 10 வசனங்களையோ என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி வைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ தஜ்ஜால் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோதனை. நபிமார்களே பயப்பட்ட சோதனை, சஹாபாக்கள் பயப்பட்டார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நூஹ் நபியிலிருந்து வந்த எல்லா நபிமார்களும் எந்த சோதனையை சொல்லி இருக்காங்க? தஜ்ஜால் அப்படிங்கிற சோதனையை சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு மத்தியிலே பெரிய குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய இந்த தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாப்பு தேடணும். இந்த விஷயங்களை பத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அறிஞ்சிருக்கணும். நம்ம அறிஞ்சது மட்டுமல்ல, நம்முடைய வீடுகள்ல, குடும்பங்கள்ல, நம்முடைய தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியாது. தஜ்ஜாலை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுங்க. என்னன்னா, இல்லாத புரட்டு கதைகளை, இல்லாத விஷயங்கள். தஜ்ஜால் எப்படி இருப்பான்? அப்படி பெருசா இருப்பான், அவனுக்கு கண்ணு பெருசா இருக்கும், அவனுக்கு காது இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும். தஜ்ஜால் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். அவனை என்னது, ஒரு பெரிய ஏதோ பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி, ஒரு தீய சக்தி மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. தஜ்ஜால் அப்படிங்கிறவன் ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி, பெரிய ஒரு தீய ஆன்மா அப்படின்னு இல்லை. தஜ்ஜால் அப்படிங்கிறவன் என்னன்னா, தீய ஒரு மனிதன். ஒரு மனிதன் கேடுகட்டவனா இருந்தா எப்படி இருப்பான்? தீயவனா இருந்தா எப்படி இருப்பான்? அதுதான் என்னது? தஜ்ஜால். மனிதர்களுக்கு மத்தியில ஏதோ உண்டாக்குவான், குழப்பங்களை உண்டாக்கக்கூடியவன். இந்த விஷயத்தை நம்மளும் புரிஞ்சுக்கணும், நம்முடைய குடும்பங்களுக்கும் என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்ப ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடணும். இன்னொரு விஷயம் என்னது? குழப்பங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் என்னது? அல் கஹஃப் அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 10 வசனங்கள் அல்லது இறுதி 10 வசனங்களை மனனம் செய்து வைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவளாக எனது உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.